ஹாய், நான் தாங்க உதிரேஷ், நாகூர்லேருந்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டா தான் பார்க்க போகிறோம். அது பஞ்சு போல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. நிறைய பேருக்கு ஹோட்டலில் செய்கிற மாதிரி வீட்டில் வரலன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு சரியான அளவுங்களோட சொல்கிறேன். தண்ணி முதற்கொண்டு நான் கிராம் கணக்கில் சொல்ல போகிறேன். பரோட்டா பஞ்சு போல் இருக்கும். அது எப்படி ஈஸியாக டேஸ்ட்டியாக உங்கள் வீட்டுக்கு சென்று செய்யலாங்கிறத பார்த்துலாம் வாங்க. இப்போ ஒரு 1/2 கிலோ மாவு நம்ம அளந்துக்கலாம். 1/2 கிலோ நம்ம மைதா எடுத்துருக்கோம். 325 தண்ணி எடுத்துக்கலாம். 5 கிராம்லாம் காட்டாது, அதனால் பாருங்கள் இப்போ சேர்த்துக்கிறேன். 5 கிராம் வெள்ளை சர்க்கரை, 5 கிராம் தூள் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ நான் வெண்ணெய் எடுத்துக்கிறேன், ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேன். 100 கிராம் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். சுத்தமாக ஒரு இடத்த தொடச்சிங்க, செலக்ட் பண்ணிக்கங்க, மாவு கொட்டிங்க. இப்போ மாவு குழி பறிச்சிக்கலாம். உப்பு சீனி கலந்த தண்ணி அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி அளவுக்கு இப்போ ஊற்றிருங்க. பார்த்தீங்களா, இப்போ அந்த தண்ணி இழுத்துருச்சு. பேலன்ஸ் இருக்கிற தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிற எல்லா தண்ணியுமே நான் இப்போ சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்களா, 325 தண்ணி எடுத்தோம். அதில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். லேசாக ஒட்டுற மாதிரி இருக்கு பாருங்கள். ஓகே, இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். க்ளீனாக இருக்கிற கிளாத் எடுத்து நினச்சிட்டு நல்லா புழிஞ்சிருங்க. சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. ஓகே, எப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷமாக மாவு ஊறிட்டுருக்கு. இப்போ துணி எடுக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஸ்மூத்தாக இது ஒட்டின மாதிரி இருந்தாலும் ஒன்றும் கவலை இல்லை, அப்படி எடுத்தால் வந்துடும். இது அப்படியே ஒரே இதை வச்சு காட்டுங்க பாரு. அவ்வளோதான், வந்துருச்சு. பார்த்தீங்களா, சின்ன இதாக தண்ணி பிடிச்சி. மாவு பேடாக பிடிக்கிறது எப்படின்னு பாருங்கள். மாவு எடுத்துக்கிறீங்க, லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்படியே திருப்பிடிங்கன்னா இப்போ மாலிஷ் பண்ண இடம் இப்படி வருது இல்லையா, உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் இந்த மாதிரி சைஸ். ஓகே, 100 கிராமில் பேடா பிடிக்கிறேன். 7 பேடா வந்திருக்கு, இது ஒன்று 8 பேடா வந்திருக்கு. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு பேடாவை ஒரு அழுத்திங்க. இந்த மாதிரி ஒரு கட்டை வச்சுங்க. வீட்டில் செய்கிறவங்க பாருங்கள், கட்டையை வச்சு எவ்வளோ பெருசாக உங்களால் திரட்ட முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். பூ மாதிரி பிடிக்கணும். பேடாவை பிடிச்சி 1 5. ஓகே, அந்த வெண்ணையும் எண்ணெயும் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இந்த பக்கத்துலேருந்து இப்படி ஒரு கார்னரு, இந்த பக்கத்துலேருந்து இப்படி ஒரு கார்னர். மேலே ஏற்றி இப்படி, திரும்பி இதை எடுத்து இப்படி, இந்த 2 கார்னரும் இப்படி, இதை எடுத்து சுற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோ. பட்டரை ஆயிலும் கலந்தது அப்ளை பண்ணிக்கும். ஓகே, கல்லில் நல்லா ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. ஆயிலில் லேசாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இப்படி தட்டியும் போட்டுடலாம். தட்டிட்டு அப்படியே எடுத்து அப்படியே போட்டுறீங்க. ஓகே, செவந்த உடனே அதில் ஆயில் அப்ளை பண்ணிங்க. இந்த மாதிரி நல்லா செவந்த உடனே நம்ம எடுத்துடலாம். பரோட்டா பார்க்குறீங்களா, இப்போ அப்படியே அப்படி செதிலாக வந்துருக்கு பாருங்க. பரோட்டா நல்லா கொதிக்க கொதிக்க சால்னா ஊற்றி பரோட்டாவை சாப்பிட்லாமா? சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே அளவுங்களோட ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.